ஃபார்வர்ட் பிளாக் என்கிற அற்புதமான ஒரு கட்சியை நிறுவி அதனுடைய தலைவராக இருந்து அளவில் ஒரு எழுச்சியை தமிழகத்திலே நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள். அப்படி எழுச்சியா 2024 ஒரு புது அரசியல் ஆரம்பிக்கிறது. எந்தெந்த சமூகத்திற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மேடையை அமர்ந்திருக்கிறார். அவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பிடிக்காம, இது எதையுமே பிடிக்காம ஒரு புதிதாக ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார். இந்த தலைவருக்கான மிகப்பெரிய அடையாளமும் அங்கீகாரமும் 2024 பாராளுமன்ற தேர்தலில் 2026 சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக கிடைக்கும் என்று நம்பக்கூடிய மனிதர் தான். காரணம், அரசியல் மாற வேண்டும். இது போன்ற தலைவர்கள், எல்லா தலைவர்களை பற்றி நம்முடைய ப்ரொஃபசர் ராம சீனிவாசன் ஐயா அவர்கள் எனக்கு பிறகு இன்னும் ரொம்ப பெரிதாக பேச போறார். மாநாட்டின் தீர்மானமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி மீண்டும் பாரத திருநாட்டில் ஆட்சி கட்டிலே அமைந்திருக்க மதுரையிலே எய்ம்ஸ் மருத்துவமனை, விருதுநகர் மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய்க்கு ஜவுளி பூங்காவை அமைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த மாநாடானது நன்றியை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்படும். இலங்கை அரசால் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க கோரி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 10 ஆண்டு கால ஆட்சியிலே மீனவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாதி மத பேதமின்றி ஏழை பணக்காரன் அந்த மிஷனுக்கு எதிராக நாம் இங்கே ஒரு போராட்டம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் மு க ஸ்டாலினை சந்தித்திருக்கிறார், அவர் உதயநிதியை அமீரோடு சென்று சந்தித்திருக்கிறார். அவருடைய பசுமன் முத்துராமலிங்கர் பெயரை கண்டாலே நடைபெறும். இன்றைய தினம் டாக்டர் சுரேஷ் அவர்கள் உரையை கேட்டுக்கொள்ள ஒத்துழைப்பு தருமாறு அனைத்து நிர்வாகிகளுக்கும்